சோறு பொங்கிட்டீங்களா? ஆமா மருமவளே, சோறு பொங்கி குழம்பு கூட்டெல்லாம் வச்சுட்டேன். நீ போய் சாப்பிடு போ. என்ன குழம்பத்த என்ன கூட்டு வச்சிருக்கீங்க? ரசம் வச்சிருக்கேன், ஊறுகாய் இருக்கு. போ தொட்டுக்கிட்டு நல்லா சாப்பிடு போ. வெறும் ரசமோ ஊறுகாயுமா? இது எங்க இருந்து நாத்தீங்க? ஏத்தே ரசமோ ஊறுகாயும் சாப்பிட முடியாதுங்க அத்தை. நான் ஒரு சிக்கன் பிரியாணி ஆர்டர் பண்றேன். உங்களுக்கு எதனாச்சும் ஆர்டர் பண்ணட்டுமா? அதெல்லாம் எனக்கு ஒண்ணும் ஆர்டர் பண்ண வேணாம். நான் ரசமும் ஊறுகாயும் வச்சு தின்னுக்குவேன். சரி. என் மோகன் சொத்த அழிக்கிறதுக்குனே வந்து சேர்ந்திருக்கா. ஹலோ, சிக்கன் பிரியாணியா? ஆமா ஆமா, இந்த வீடு தான். வாங்க வாங்க. ஏத்தே கொஞ்சம் தண்ணி போட்டாங்களா? மருமவளே, கால்ல ஒரே வலி, என்னால நடக்க முடியல மருமவளே. நீயே போய் மாட்டா போ போ. உப்பு போட்டு நல்லா கல, பிரியாணில உப்பு போட்டு நல்லா கல கல கல. ஆஹா ஆஹா ஆஹா. கையில பிரியாணி எடுத்துட்டா வாயில போட போறா, அதுக்கப்புறம் ஓட போறா. ஏத்தே பழமொழி சொல்லுவாங்கல்ல, உப்பிட்ட வரை உள்ள வரை நினைன்னு. என்ன நம்மளுக்கே பழமொழி சொல்ற? இத்தனை நாள் உங்க கையில எனக்கு சோறு போட்டிருப்பீங்க, நான் மறப்பனாத்தே. வேணாம் வேணாம் வேணாம். சாப்பிடுங்க தே. ஏத்தே உப்பிட்ட வரை உள்ள வரை நினை.